எல்லாருக்கும் வணக்கம். இலங்கை வானொலியில் அப்துல் ஹமீதுன்னு ஒருத்தர் நல்லா அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். பழைய ஆளுங்களுக்கு 40 வயசை தாண்டினவங்களுக்குலாம் அந்த வாய்ஸ் நல்ல பரிச்சயம். அந்த வாய்ஸில் நண்பர் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாரு. முதல்ல அவருக்கு நன்றி, உங்கள் எல்லார் சார்பிலையும். இந்த மேடையில் சற்று முன் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் அபிராமி ராமநாதன் வாழ்த்தி விட்டு சென்றார். அவர் பொதுவாக ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு தான் கிளம்புவார். ஃபஸ்ட் டைமாக இன்னைக்கு கிளம்பியிருக்கிறாருன்னா அவருக்கு 8:30 மணிக்கு இந்த க்ரீன் ட்ரீ ஹோட்டலில் ஒரு நிச்சயதார்த்தம். அது இவர் போய் ஆரம்பித்து வச்சா தான் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பையன் அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தார், அந்த மாப்பிள்ளை. ஸோ அதனால் அவர் இடையில கிளம்புனதுக்கு கொஞ்சம் சாரி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போனார். ஸோ அதனால் அவர் சார்பில் இங்கே சாரி சொல்கிறோம். ஏன்னா அவர் ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தோட நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு ஊரில். அதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறாரு. ஏழை மாணவர்கள் மாணவிகளுக்கெல்லாம் வருஷம் வருஷம் பணம் கொடுக்குறாரு. அதுக்கு மேலே அவரோட தேட்டரில் காலையில் ஆடியோ ஃபங்க்ஷன் சிறு பட தயாரிப்பாளர் நடத்துறதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா அவர் சினிமாவை நேசிக்கிறவர். ஸோ அவருக்கு ஒரு சின்ன நல்ல பாரம்பரியம் இருக்குது. அதனால் அவர் செயலாக செஞ்சிட்ருக்கிறாரு. இருக்கிறவங்க செய்யும்போது நம்ம அதை வாழ்த்தணும். அப்போ தான் அவங்களுக்கு மேலும் மேலும் அந்த எண்ணங்கள் வரும். அதே மாதிரி இங்கே கனல் கண்ணன் வந்திருக்கிறாரு. அவர் ஸ்டண்ட்டு மாஸ்டர், டைரக்டரு, நடிகர், அப்புறம் டூயட்லாம் நிறையா பாடினார் படத்தில். ஸோ அடுத்தடுத்து அவர் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு அவர் இங்கே வாழ்த்த வந்திருக்கிறாரு. இந்த மேடையில் 3 மாஸ்டர், ஜாக்குவார் தங்கம், கனல் கண்ணன், நாக் அவுட் நந்தா, 3 பேருமே அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க பார்த்துங்க. ஒரு மாஸ்டர் வாழ்த்துறதுக்கு 2 மாஸ்டர் வர்றாங்க, ஸ்டண்ட்டு மாஸ்டர். ஸோ நமக்கு அந்த ஒத்துமை வேணுங்கிறத ஒரு வலியுறுத்துகிறாங்க. அதெல்லாம் விட இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள். இந்த இசையமைப்பாளருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. எதனாலன்னா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், ஜெமினி, ஏவி ராஜன், முத்துராமன், ரவிச்சந்திரன், ஆபாவான, டி ராஜேந்தர் படங்கள் பாக்கி எல்லா படத்துலையும் பாடின டிஎம் சௌந்தரராஜோட நினைவு நாள் இன்னைக்கு. ஸோ அந்த நினைவு நாளில் இன்றைக்கி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. ஸோ அது ஒரு லெஜெண்டோட நாளில் நடத்துறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனாக இது நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த டிஎம்எஸ் வாழ்த்துவார். இன்றைக்கி நம்மளையும் மதித்து ஒருத்தர் இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சுருக்கானேன்னு சந்தோஷத்தில். ஸோ அதனால் அது இந்த இஸ்மாயிலுக்குன்னு தயாரிப்பாளருக்கும் அது ஒரு சிறப்பு. ஆனால் இந்த தயாரிப்பாளருக்காண்டியே எடுத்த படம் மாதிரி தெரியுது. அவர் அந்த படம் பார்த்தோம், நம்ம ஹீரோயினி அப்பப்போ கட்டி பிடிச்சிட்டு ஒரு சோக சாங்கிலையும் கட்டி பிடிச்சிட்டு நல்லா பாடிட்டு இருந்தார் அவர். ஸோ அதனால் அவர் இந்த படத்தில் தெரியல, டைரக்டாக அவருக்காண்டி கதை பண்ணாரா என்னன்னு தெரியல, நல்லா இருந்தது அந்த சாங்கு. வழக்கமாக அப்பா பையன், அம்மா பொண்ணு அந்த மாதிரி சென்டிமெண்ட்டு தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் டைமாக பொண்ணு அப்பா மேலே சென்டிமெண்ட்டாக ஒரு சாங் இருக்குது. நல்லா இருந்தது. அந்த யார் எவ்வளோதான்னு தெரியல, அந்த கவிஞர். நல்லா இருந்தது அந்த சாங்கு. அது கொஞ்சம் சுகமான சாங்குனால கொஞ்சம் லேட்டாக அதாவது கொஞ்சம் சோகமாக இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி பவர் ஸ்டாரு தன்னை தாழ்த்தி வசனம் இருந்தாலும் அதையும் ஏற்று பேசிக்கிட்டு நீங்கள் பெரிய ஆளை வளர்ந்துட்டு இருக்கிறாருன்னா சினிமாவில் ஒருத்தர் தான். ஏன்னா அவரை இடித்து ஒரு டைலாக் இருக்கும், அதையும் சந்தோஷமாக பேசி மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாருங்கிற ஒரு டைலாக் உங்களுக்கு பட்டம் யார் கொடுத்தோன்னு கேட்டால் அவரே வச்சுக்கிட்டாருன்னு இருக்கும். மற்ற நடிகர் வந்தால் அதெல்லாம் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டாங்க, இமேஜ் பாதிக்கும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பார்க்காம நடிக்கிறாருன்னா உண்மையில் அவருக்கு நம்ம ஒரு பாராட்டை தெரிவிக்கலாம். அதே மாதிரி உயரத்தால் குறைவாக இருந்தாலும், அதாவது பரிசில் மிகப்பெரிய தேசிய விருது பெற்ற அப்புக்குட்டி இங்கே வாழ்த்திருக்கிறாரு. அதே மாதிரி கராத்தே ராஜா ரொம்ப நல்ல இதயம் உள்ளவர். எந்த நேரம் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து நிறைய பேருக்கு உதவி பண்ணுறவர். நிறைய படம் தயாரிப்பாளருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாரு வெளியில் தெரியாமல். அது ஜாக்வாட் நாங்கள் போட்டு உடச்சிட்டாரு. அதுக்காண்டி யாரும் பணம் கொடுக்காம கூப்பிட்டு இருக்காதிங்க. ஏதோ ஒரு படம் 2 படம் அப்படி பண்ணுவார். ஸோ எல்லாருமே அப்படி கேட்டுற வேணாம். ஆமாம், பொதுவாக சினிமாக்காரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இனம் வேறுபாடே கிடையாது. இங்கே எல்லா மதமும் ஒன்று தான். அவன் சினிமாக்காரன் அப்படின்னு தான் இருக்கும். மற்றதுலாம் எல்லாமே இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்தால் கூட இந்து கோயிலில் போய் கேமரா தூக்கிட்டு போய் நிற்பான், ஏன்னா அவன் சினிமாக்காரன். அந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கிற ஒரு இடம். அது ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. இந்து கோயில் கோபுரம் பார்த்துருப்பீங்க. அந்த கோயில் கோபுரத்தில் புறாக்கள்லாம் நிறையா இருக்கும். ஒரு தடவை இந்த கோபுரம் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காண்டி பெயிண்ட் அடிக்க எல்லாம் ஏறுறாங்க.
பறவைங்கள்லாம் கிளம்பி, புறாக்கள்லாம் கிளம்பி போச்சு. போகிற வழியில் ஒரு மசூதி இருந்தது. ஸோ அந்த மசூதியில் போய் எல்லாம் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் இந்த மசூதியும் வேலைப்பாடு நடக்கும்போது அவங்களாம் கிளம்பி போகிறாங்க. ஒரு சர்ச்சு மேலே போய் இருந்தது. எல்லாம் ஒன்றா இருந்தாங்க புறாக்கள்லாம். அப்போ ஒரு குட்டி புறா சொல்லுது, கீழே ஒரு சண்டையை பார்த்துட்டு, ஏம்மா மனுஷங்கள்லாம் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுச்சு. இல்லைம்மா, நாம் வந்து சர்ச்சில் மேலே இருந்தாலும் சரி, மசூதி மேலே இருந்தாலும் சரி, கோயில் கோபுரத்து மேலே இருந்தாலும் சரி, நாம் புறா தான். ஆனால் இந்த மனுஷங்கள்லாம் கோயிலுக்குள்ளே போகும்போது இந்து, மசூதிக்குள்ளே போகும்போது முஸ்லீம், சர்ச்சுக்குள்ளே போகும்போது கிறிஸ்டினாக மாறிடுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அந்த மத வேற்றுமெல்லாம் வந்து சண்டை போடுறாங்க. அதனால தான் அவங்க மனிதர்களாக இருக்காங்க, நம்ம புறாக்களை மேலே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு இந்த கதையை சொல்ல வரேன்னா, இந்த உயரத்துலேருந்து பார்க்கும்போது தான் தெரியும் நம்மெல்லாம் எந்த லெவலில் இருக்கோங்கிறதுல. இது வந்து சாதாரண நடைமுறையில் சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இது எதுவுமே சண்டை சச்சரவு இல்லாமல் ஒத்துமையாக இருக்கிற ஒரே இடம் சினிமா தொழில் மட்டும்தான். சினிமாக்காரங்களுக்குள்ள என்றைக்குமே இவன் இந்த ஜாதி, அவன் அந்த ஜாதி, அது எதுவுமே வராது. கேமராமேன், மேக்கப் மேன், காஸ்டியூமர், அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படி தான் கூப்பிட்டு பழகுவாங்களே தவிர, இவன் இந்த ஜாதிக்காரன் இவனை உள்ளே வச்சக்கூடாது, இந்த மதத்துக்காரன் வச்சக்கூடாதுன்னு இருக்கிறான். அதனால தான் சினிமா தொழில் வந்து நீக்க மர உலகமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. எல்லாமே இங்கே வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு வர்றாங்க. ஜாதி பார்த்து யாரும் இங்கே வர்றதில்லை. அது மாதிரி இப்போ இஸ்மாயில் வந்து இங்கே ஜெயிக்க வந்திருக்கிறாரு. ஏற்கனவே ஒருதலை ராகம் படத்தை ஒருத்தர் பண்ணார். இஸ்மாயில்னா அவர் பேர், இப்ராஹிம் ஒருத்தர். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர் அவர் ஜெயிச்சார் அவர். அது மாதிரி இப்போ ஒரு டைரக்டர் அவர் வந்திருக்கு. நிறைய டைரக்டர் வந்திருக்காங்க. எம்ஏ காஜான்னு ஒரு டைரக்டர் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணார் ஒரு காலத்தில். அதை விட இவங்க கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வச்சுருக்கிறாங்க. விஜயும் சூர்யாவும் நடித்த ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸுன்னு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேர்லேயே ஒரு கம்பெனி பேர் வச்சுருக்கிறாங்கன்னா, இந்த கம்பெனி நிறைய படங்களை வந்து எடுக்கணும், அதில் இஸ்மாயில் தொடர்ந்து டைரக்ட் பண்ணணும், இது மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம ஆளுங்க போதும் நிறுத்தியா, சும்மா பேசிகிட்டே இருக்கேன், அடுத்து சிடி ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் கிளம்பணுன்ற மாதிரி இருக்காங்க எங்கள் கேமராமேன்லாம். அடுத்து பவர் ஸ்டார் பேச போகிறாரு. அப்படியே வந்து வசன மலையாக பொழிய போகிறாரு. பவர் ஸ்டாருக்கு அவண்டி கை தட்டின அந்த 10 பேருக்கு நன்றி. அதாவது பொதுவாக வந்து பிரம்மன் படைக்கும் போது ஒவ்வொருத்தரையும் சொல்லுவான், நீ எல்லாம் என்னவா விரும்புகிற, உன்னை பூமியில் என்னவா படைக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க விருப்பப்படி தான் பிரம்மன் படைப்பாரான். ஒரு கதை இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து நான் இன்ஜினியராக போகணும், நான் டாக்டராக போகணுமா, அரசியல்வாதியாக போகணுமா, இப்படி ஒவ்வொன்றும் கேட்டுட்டு போவாங்க. அப்போ ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க, பூமியில் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு இருக்கிறான். சரி, அவன் இஷ்டப்படியே போயிட்டு வான்னு அனுப்பிச்சுட்டார் அவர். அவனும் ஒரு வாரம் சுற்றிட்டு வந்துட்டு உட்காந்தான். சொல்லுப்பா, நீ என்னவா பிறக்க விரும்புகிற அப்படின்னா, நான் நடிகனாக பிறக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா. அவன் ஏன் அப்படின்னாப்புல, இல்லை சாமி, அதில் தான் நிறையா வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னாப்புல. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் படங்களை நடிக்கிற நடிகனாக விரும்பணும் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டால், அங்கே தான் ப்ரொடியூசர் வந்து சம்பளம் கொடுக்குறாரு, கார் தர்றாரு, காருக்கு பெட்ரோலை கொடுத்து ஒரு டிரைவரை கொடுக்குறாரு, ஜட்டியிலேருந்து பனியிலேருந்து லுங்கிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு. இந்த மாதிரி தொழில் உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால தான் நான் நடிகன் ஆகணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த நடிகனாக பிறக்கிறதுனால என்னென்னலாம் வசதிகள் இருக்கோ அந்த வசதி எல்லாமே மற்றவங்களுக்கு யாரும் கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி டெக்னீஷியன்ஸ்னு சொன்னாங்க. இந்த டெக்னீஷியன் வந்து பொண்டாட்டி பசங்களை மறந்து மழையிலையும் வெயில்லையும் காற்றுலையும் புயல்லையும் காட்டில் மேட்டில் எல்லாம் போய் அலைஞ்சு கேமரா தூக்கிட்டு போயிட்டு இவங்கெல்லாம் இருந்த படம் எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களை மாதிரி ஆளுங்க ஏசி ரூமில் உட்காந்துட்டு கைத்தட்டி படம் பார்க்கணும். நீங்கள் அதுக்காண்டி அவங்க அல்லும் பகலும் உழைக்கிறாங்க. ஸோ சினிமாக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் தியாகிகள் தான். ஏன்னா வீட்டை மறந்து செய்கிறாங்க. நீங்கள் சிரிக்கணும், நீங்கள் ரசிக்கணுங்கிறதுக்காண்டி படங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சினிமாவை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா அதை தேட்டரில் போய் படம் பாருங்கள். 10 ரூபாயிலேருந்து 120 வரைக்கும் டிக்கெட் இருக்குது. உங்களுக்கு எந்த டிக்கெட் வேணுமோ அதை வச்சு படம் பாருங்கள். நீங்கள் தயவு செஞ்சு திருட்டு விசிறியில் படம் பார்க்காதீங்க. ஒவ்வொரு மேடையில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா வந்து இந்த மொபைலில் வந்துருச்சு இப்போல்லாம் படங்கள்லாம். யாரோ படங்கிறத மாதிரி தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, உங்கள் சட்டை பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபாயோ இல்லை ஒரு கொடியிலேருந்து ஒரு சட்டையோ பறந்து போயிடுச்சுன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க? ஐயோ போயிடுச்சேன்ட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு. அது மாதிரி தான் சினிமாக்காரன் பணம் போடுற ப்ரொடியூசர்லாம். எப்படின்னா ஆல் ஏரியாவை விற்று தான் அவன் படம் எடுக்கிறான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த கதையை. புதுசாக இந்த மாதிரி நம்ம இந்த தம்பியை ரவி தம்பி, ஆர்வி தம்பி வந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிற ஒருத்தர் வந்தார். நம்ம மாஸ்டர் மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வாழ்த்து பேச வந்தாங்க. வந்தவுடனே என்ன படம்லாம் எடுத்துங்க எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ஆமாம், ப்ரொடியூசர் சொல்கிறார், ரவி தம்பி நான் ஆல் ஏரியா சோல்ட் அவுட் பண்ணிட்டேன்றாரு.
பரவாயில்ல, புதுசாக வந்து ஒரு எல்லா ஏரியாவும் சோல்ட் அவுட் பண்ணிட்டாரு, நாம இவ்வளோ வருஷமாக இருக்கிறோமே அப்படின்னாரு. அப்போ தான் சொன்னார், ஆர்வி தம்பி, மதுரையில் இருக்கிற இடத்த விற்றேன், சேலத்தில் இருக்கிற ஃப்ளாட்டை விற்றேன், மெட்ராஸில் இருக்கிற ஒரு காரை விற்றேன், இந்த மாதிரி ஆல் ஏரியாவில் இருக்கிறத விற்று தான் இந்த படத்தை எடுத்தேன்னாரு. ஆனால் அவர் நினச்சிட்டாரு எல்லா ஏரியாவும் வித்துருச்சுன்னு நினச்சிட்டு இருந்தார் மாஸ்டர். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது, ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கு பின்னாடியும் அங்கே தனி ஒரு கதை போகும், சீரியல் கதை. ஏன்னா வந்து இந்த சினிமா எடுக்கிறதுக்கு பின்னாடி நிறைய கதைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் மீறி ஜெயிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு 120 ப்ரொடியூசர், புது ப்ரொடியூசர் சினிமாக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சினிமா புது ப்ரொடியூசருங்க தான் சினிமாவை வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு படமோ 2 படமோ சக்ஸஸ் ஆகிடும், 118 பேர் காணாமல் போயிடுவாங்க. அந்த 118 பேர் காணாமல் போன தெரியாத 2 பேர் சக்ஸஸ் ஆனதை வச்சுட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் ஒரு 150 ப்ரொடியூசர் உள்ளே வர்றாங்க. இப்படி வர்றதுனால தான் சினிமாக்காரங்களாம் நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அதெல்லாம் வந்துட்டு இருக்க முடியுது. அப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி புது ப்ரொடியூசருங்களை வந்து படங்களை ஓட வச்சிங்கன்னா, அபிராமி ராமநாதன் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் வெள்ளி சனி ஞாயிறாவது நீங்கள் ஃபுல் பண்ணிங்கன்னா அந்த படங்கள் தப்பிச்சுக்கும். தொடர்ந்து இந்த படம் வந்து அடுத்தடுத்து நிறைய சென்டரில் ரிலீஸ் ஆகி எந்தவித சிரமம் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகணும். இந்த கதாநாயகி பேசும்போது கூட சொன்னாங்க, நான் நெகட்டிவ் ரோல் பண்ணுறேன்னாங்க. இப்போ சினிமாவே நெகட்டிவ்ல எடுக்கிறது இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் தான். அதனால நீங்கள் வந்து இந்த படத்தை ஓட வைக்கிறது தான் நீங்கள் இந்த விழாவுக்கு வந்ததோட சிறப்பாக இருக்கும். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய எல்லாம் இல்லை இறைவனை வேண்டிய விரைவர்களே. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வாங்க வாங்க திரைப்படத்தில் எனக்கும் சிறந்த வாய்ப்பளித்த இயக்குனர் இஸ்மாயிலுக்கும் அந்த டீம் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் சொல்லுகிறேன். இந்த திரைப்படத்தை நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக துணையாக இருந்து நல்ல சப்போர்ட் பண்ணி வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். படம் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.